Hi everyone, welcome to Yes or Academy. ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு தமிழ் எக்ஸாம். ஸோ, உங்களுக்கு இந்த நிலைமையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் பேப்பர் கொண்டு வந்திருக்கேன். இது என்னன்னா, ஏற்கனவே போன வருடம் இது புதுக்கோட்டை மாவட்டத்தில நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சார், நாங்க வேற மாவட்டம் சார். புதுக்கோட்டை மாவட்டம் எதுக்கு சார் பார்க்கணும்? அது மாதிரி சிலர் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே புக்கு, ஒரே சிலபஸ். அதுவும் குறிப்பா ஆஃப் இயர்லி எக்ஸாம் அப்படின்னாலே ஃபுல் புக்கு தான் எல்லா மாவட்டத்திலயும் சிலபஸா இருக்கு. அதனால மற்ற மாவட்டத்து கொஷின் பேப்பரை பார்த்தாலும் நமக்கு எது முக்கியமான கேள்வி அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ இந்த கேள்விகளை என்ன சார் பண்ணுறதுன்னா, இதை குறித்து வச்சுக்கோங்க. உங்களோட புக்கில் குறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எந்த கேள்வியெல்லாம் தெரியுது, எதெல்லாம் தெரியல அப்படின்றத பாருங்கள். தெரியாத கேள்விகளை படிச்சுக்குங்க. இந்த ஒரு கொஷின் பேப்பர் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு சிலர் கேட்குறீங்க. குறைந்தது 3 அல்லது 4 கொஷின் பேப்பர் பார்க்கணும். இது எல்லாமே எங்கே சார் கிடைக்கும்? நம்ம சேனல்லே கிடைக்கும். நம்ம சேனலில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் அகாடமியில் தமிழ் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸு, அந்த 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்குன்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அதில் கண்டினியூஸாக ஒரு 7 கொஷின் பேப்பர் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு 3 அல்லது 4 நீங்கள் பார்த்தாலே நிறைய மார்க் கன்ஃபார்மாக எடுக்கலாம். நிறைய பேர் உங்கள் மார்க்கை எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் சென்டம் எடுத்தும் மெசேஜ் பண்ணுறீங்க. எங்ககிட்ட பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்லாம் ஆன்சரோட புக்காகவே இருக்குது. இந்த புக்கு உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த புத்தகத்தை பெறும் வழிமுறை தங்களுக்கு தெரிவிக்கப்படும். புக்கில் 10 கொஷின் பேப்பர் இருக்குது. இதுக்கு முன்னாடி 10 பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 10 பப்ளிக் எக்ஸாமுக்கும் கொஷின் பேப்பரும் இருக்குது, அதுக்கு ஆன்சர்ஸும் புக்காகவே இருக்குது. இது உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்படும். காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அப்படின்றதுல தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வினாக்கள் மட்டுமே கேட்கப்படுகிறது. அந்த படத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், அது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கப்படுகிறது. இன்னும் கொஷின் பேப்பர் முடியல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.